டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நாம் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளில் ஜிஎஸ்லேருந்து 75 கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஸ்கூல் புக் லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ சிலபஸில் இருக்க ஸ்கூல் புக் லெசன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அந்த லெசன்லேயே எந்தெந்த லெசன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டினியூஸாக டிஎன்பிசி வந்து கொஷின் கேட்குறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ரொம்ப வாஸ்டான டாபிக். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதான் வந்து புத்திசாலித்தனம். இல்லை சயின்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கெமிஸ்ட்ரி படிச்சுக்கலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் வந்து ரொம்பவே சின்னது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறது இல்லைனா பயாலஜி படிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கும். அதுக்கும் ஒரு மார்க்கு தான் ஒரு கொஷின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி சின்ன ஏரியா மட்டும் படிச்சுட்டு ஒரு கொஷின் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இதை நம்ம ஸ்கூல் புக் வைஸ் போகாமல் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கலாம்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, கவர்மெண்ட் மெட்டீரியலில் தொகுத்து கொடுத்துருப்பாங்க சிலபஸ் வைஸ், அதை படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கு பக்கம் போக வேண்டாம். இல்லை அது படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி மட்டும் பார்க்காம ஓவராலாக லாஸ்ட் 5 இயர் பார்த்துக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறதால நம்ம நிறையா டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ செகண்ட் யூனிட்டான ஜியாகிரஃபிக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஓகேங்க. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் மொத்தம் 7 லெசன் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து இந்தியன் ஜியாகிரஃபியை பற்றி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 6ஆம் லெசன் 7 லெசனும் தமிழ்நாடு ஜியாகிரஃபியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த 7 லெசனுமே ரொம்ப முக்கியம்தான். ஓகேங்களா, ஓகே. நம்ம பார்ப்போம், லெசன்ஸ் பார்ப்போம். அது தேர்ட் யூனிட்டில் ஜியாகிரஃபி. ஓகேங்களா, சாரி, செகண்ட் யூனிட்டில் வந்து ஜியாகிரஃபி இருக்கும். ஸோ ஜியாகிரஃபி 10th ஜியாகிரஃபியில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு. ஓகேங்களா, இந்த லெசன். 2வது லெசன் வந்து இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். 3வது லெசன் வந்து இந்தியா வேளாண்மை கூறுகள். ஓகேங்களா, எல்லாமே முக்கியம். இந்த லெசனில் வர பாக்ஸ் கண்டென்ட், இயரு எல்லாமே முக்கியம். ஓகேங்களா, ஓகே. 4th லெசன் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். 5வது லெசன் வந்து இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, வணிகம். ஓகேங்களா, இதெல்லாமே முக்கியம். இது இல்லாமல் பழங்குடியினர்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை மட்டும் 12th ஜியாகிரஃபியில் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. இதுவே போதும் நமக்கு. வந்து ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின் தான் கேட்குறாங்க. 5 கொஷினுக்கு இந்த 5 லெசனுமே போதும். ஓகேங்களா, இதுவே ஒரு 70 பக்கத்துக்கிட்ட இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 5 லெசனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக அந்த பழங்குடியினர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் சிலபஸில். அதை மட்டும் 12th ஜியாகிரஃபியில் போய் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஓகேங்க. யூனிட் 3ல் வந்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் மட்டும். குரூப் 4 சிலபஸில் வந்து ஒரே லைன் தான் இருக்கும். அது வந்து மிடிவல் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறமா ஐஎன்எம்மில் வந்துடும். ஓகேங்களா, குரூப் 2 சிலபஸில் மட்டும் ஒரு 2 லைன் இருக்கும். அதுக்கப்புறமா ஐஎன்எம்மில் வந்துடும். அவங்க மொத்தம் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டில் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஐஎன்எத்துக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. ஐஎன்எம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து 7 கேள்விகள் 6 கேள்விகள் இடம்பெறலாம். அப்படி தான் இடம்பெறுவாங்க. அப்படி தான் கொஷின் வந்து கேட்பாங்க. மிடிவல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து வெயிட்டேஜுக்கு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பட் இருந்தாலும் நம்ம இந்த நம்ம படிச்சுக்கணும். ரீசன் என்னென்னா இந்த டாப்பிக்குள்ளே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வராது. ஓகேங்களா, இதில் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தால் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வராது. ஸோ ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் புக்கு படித்தோம்னா ஷார்ட்டாக நம்மளால் கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுற இந்த A to Z எல்லா சிலபஸில் இருக்க ஸ்கூல் புக் லெசன்லாம் பார்த்து முடித்த உடனே உங்களால் ஒரு 75 கேள்விகளுக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கு சரியாக விடையளிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 75 கொஷினுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் ஒரு ஃபுல் டெஸ்ட் கூட எழுதி பாருங்கள். ஓகேங்களா, 75 கொஷினுக்கு ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். நல்ல மார்க் கண்டிப்பாக வரும். உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு சின்ன ஒரு டைம் டியூரேஷன்லேயே நம்ம நிறைய மார்க் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 லெசன் தான் பார்ப்போம். அந்த 50 லெசன்லேருந்தே நமக்கு 50 கொஷின் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ யூனிட் 3 பார்ப்போம். இப்போ யூனிட் 3 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து எல்லா வருஷமும் ஒரு கொஷின் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து டேர்ம் 1ல் லெசன் 3. ஓகேங்களா, லெசன் நேமே சிந்து சமவெளி நாகரிகம் தான் இருக்கும். அந்த லெசன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து செகண்ட் லெசன் வந்து அதில் நிறையா
நாகரிகங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து சிலபஸில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் போதும். ஸோ அந்த பாடத்தில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் அந்த பகுதி மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் போதும். அது இல்லாமல் 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுவே போதும். ஓகேங்களா, ஓகேங்க. அப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு இதெல்லாமே வந்து பெரிய ஏரியா. ஓகேங்களா, தென்னிந்திய அரசுகள் வந்து குரூப் 4ல் இருக்காது, குரூப் 2ல் இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. இதெல்லாம் பெரிய ஏரியாவை படிச்சுட்டு நம்ம கம்மியான கொஷின்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசியாக அதெல்லாம் படிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஏரியா வந்து வாஸ்டான ஏரியா, பட் கொஷின்ஸும் அவ்வளோ வராது. வரும், நிறையா படித்து கம்மியான கொஷின்ஸ் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறையா படித்து கம்மியான கொஷின்ஸ் வரும். அதனால் நம்ம கடைசியாக அதெல்லாம் படிச்சுக்கலாம். நம்ம படிக்கிறோமா, நம்ம இத்தனை நாள் படிக்கிறோம்னா அதில் இத்தனை கொஷின்ஸாக வரணும். ஒரு நாள் நம்ம ஒரு லெசனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அதுலேருந்து ஒரு கொஷினோ 2 கொஷினோ வரணும். நம்ம அந்த மாதிரி தான் ஸ்மார்ட்டாக படிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா, அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இதெல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற லெசன்லாம் படிச்சுட்டு கடைசி அந்த லெசன்லாம் படிச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா வருஷமும் ஒரு கேள்வி கண்டிப்பாக அதுலேருந்து வருது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேவைப்படுறவங்க இதை மட்டும் அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, குப்தர்கள்லேருந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேயா, இப்போ வந்து ஓகேங்க, அதுக்கடுத்து யூனிட் 4ன்னு இருக்கக்கூடிய பாலிட்டி பற்றி பார்ப்போம். ஐஎன்எம் பற்றி அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா, பாலிட்டி பார்ப்போம். பாலிட்டியில் வந்து 10th பாலிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க. 10th பாலிட்டியில் மொத்தம் 5 லெசன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 லெசன் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட் லெசன். ஓகேங்களா, 2வது லெசன் வந்து மத்திய அரசு, 3வது லெசன் மாநில அரசு. ஓகேங்களா, 10th பாலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் செகண்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாக கண்டென்ட் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். பட் அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதில் வந்து கொஷின் வரலாம். அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் வந்து உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி ஒரு லெசன் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 12வது பாடம் 12th லெசன். ஓகேங்களா, அதில் வந்து எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது 3மே வந்து முக்கியம் தான், உள்ளாட்சி அரசாங்கம். ஓகேங்களா, ஓகே. அப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி, இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 5th லெசனாக இருக்கும். ஆமாங்க, 5th லெசனாக இருக்கும். இந்த லெசன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த லெசன் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் வந்து இந்தியா எப்படி வந்து கட்டமைச்சாங்கன்னெலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகேங்க. அப்புறம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஓகேங்களா, ஓகே. இதில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் டேர்ம் 3ல் செகண்ட் லெசன். ஓகேங்களா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்கூல் புக்கில் வந்து கொஷின் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க எல்லா வருஷமும். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து ஸ்கூல் புக்கில் கொஷின் குடிச்சாங்கன்னா இந்த பாடத்தை தான் குடிச்சாகணும். இந்த பாடமும் ரொம்ப முக்கியம். இந்த பாடமும் தவறாமல் படிச்சுக்கோங்க. சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஓகேங்களா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் 2வது பாடம். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். குடிமியல் பகுதியில். ஓகேங்களா, குடிமியல் பகுதியில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மனித உரிமைகள். ஓகேங்களா, இதுவும் முக்கியமான டாப்பிக்கு, சிலபஸில் இருக்க டாப்பிக்கு. 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் குடிமியல் பகுதியில் 4th லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் குடிமியல் பகுதியில் 3rd லெசன் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. லைட்டாக கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் ஓவர்லேப் ஆகும். ஓகேங்களா, ரெண்டுமே படித்து முடிச்சிடுங்க. 2ல் இருக்கிற ஒரு கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். இல்லை 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசனும் முக்கியம், 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசனும் முக்கியம். ஓகேங்களா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சிலபஸ் இருக்க டாப்பிக்கு. பட் இது வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது. இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸில் போய் தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் கொஞ்சம் நகருவேன், அப்புறமா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். அடுத்தது தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஓகேங்களா, இது 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் 11வது லெசன். ஓகேங்களா, இந்த லெசனும் ரொம்ப முக்கியமானது. இதில் தேர்தல் ஆணையரை பற்றி அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ காலம், மறுநியமனத்துக்கு அவர் தகுதி இருக்கா இல்லையா, என்ன ஆர்டிகல் சொல்லுது, எல்லாமே இந்த லெசனில் வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம். இந்த லெசன் கவர் பண்ணிட்டாலே போதும், இந்த டாப்பிக்கில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதிலளிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இந்தியன் எக்கானமி, இது வந்து யூனிட் 5ல் இருக்கும். இந்தியன் எக்கானமி இருக்கும், ஒரு முக்கால்வாசி இந்தியன் எக்கானமி இருக்கும், கடைசியில் வந்து தமிழ்நாடு எக்கானமியும் இருக்கும், கடைசியில் தமிழ்நாடு ஜாகிரஃபியும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தேவையான லெசன்ஸை பார்த்துருவோம். இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்படும். மற்ற ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்பாங்க, அது கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி தான். இதில் தான் அதிகமான கேள்விகள் வருஷம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, கவனிங்கப்பா. இந்திய பொருளாதாரம் இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 7th லெசன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8th லெசன் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். ஓகேங்களா? அப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th எக்கனாமிக்ஸில் 9th லெசன் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஓகேங்களா? அப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 10th லெசன் அப்படியே வரிசையாக 7, 8, 9, 10. ஓகேங்களா? ஊரக பொருளாதாரம்னு இருக்கும், இதுவும் ரொம்ப முக்கியமான லெசன். இல்லை ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்குள்ளே, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் பொருளியல்னு இருக்கும். ஓகேங்களா? அதாவது எக்கனாமிக்ஸ்னு இருக்கும், அதில் 4th லெசன். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸில் 4th லெசன். 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் 4th லெசன். அரசாங்கமும் வரிகளும் ரொம்ப முக்கியம். வரி என்னென்ன டைப் இருக்குது ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார், அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் 8வது லெசன். ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்டில் 8வது லெசன். இந்த லெசன் வந்து படிச்சுக்கோங்க, கடைசியாக படிச்சுக்கோங்க. இது வந்து முக்கியம்தான், மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த லெசன் சிலபஸில் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது கீழே வரக்கூடிய எல்லா லெசனுமே சிலபஸில் கவர் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லெசன்லாம் படிச்சுட்டு தான் அந்த லெசன் படிக்கணும். கம்பேர் பண்ணும்போது அந்த பாடங்கள்லேருந்து தான் நிறைய வினாக்கள் கேட்கப்படுது தேர்வில். ஸோ இதுலேருந்து வினாக்கள் வருவது வந்து கம்மி தான், பட் இதையும் படிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சிலபஸில் இதுவும் வந்து கவர் ஆகுது. இதுலேருந்து ஒரு ஏராக கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து ஓகே 8th லெசனான பன்னாட்டு பொருளாதார மற்ற அமைப்புகள். ஓகேங்களா? அதுவும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் சிலபஸ் இருக்கிறதால படிச்சுக்கணும். வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் 3rd லெசன். அப்புறம் 12th எக்கனாமிக்ஸில் 6th லெசன் வங்கியியல்னு ஒரு லெசன். அப்புறம் 12th எக்கனாமிக்ஸில் 11th லெசன் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். ஓகேங்களா? ஓகேங்க. ஐஎன்எம் நம்ம விட்டுருந்தோமா, பயணம் பார்ப்போம். அதாவது ஐஎன்எம்லே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கட் பண்ணி வந்து யூனிட் 6ன்னு கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு ஐஎன்எம். ஸோ அதெல்லாம் முக்கியம், பட் ஸ்கூல் புக்கில் வந்து செப்பரேட் பண்ணிலாம் இருக்காது. ஸோ கலந்து தான் இருக்கும், நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நேஷ்னல் ரினையன்ஸ்ன்னு வாங்க, அதாவது தேசிய மறுமலர்ச்சின்னு வாங்க. ஓகேங்களா? அந்த லெசனில் இது கவர் ஆகும். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 10ஆம் வகுப்பில் 5ஆம் பாடம் 5th லெசன் 5ஆம் லெசன். ஓகேங்களா? 5ஆம் பாடம் ரொம்ப முக்கியமானது. அதே கண்டென்ட்டே 11th ஸ்டாண்டர்ட் 19வது லெசன், அதாவது கடைசி லெசன் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் கடைசி லெசன் நவீனத்தை நோக்கின்னு இருக்கும். அதாவது 19ஆம் பாடம் நவீனத்தை நோக்கின்னு இருக்கும். ஸோ அதோடைய அப்கிரேட்டட் வெர்ஷனாக இருக்கும். இதையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே. குரூப் 2லாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக 11th 12th புக்கெலாம் கண்டிப்பாக படிக்கணும். அதில் வந்து நிறைய வினாக்கள் இடம்பெறும். ஓகேங்களா? இந்த லெசனும் ரொம்ப முக்கியம், இதையும் படிச்சுக்கோங்க. இல்லை அண்டர்லைன் பண்ணலேன்னு படிக்காம விட்டுறாதீங்க. ஓகேயா? அந்த லெசனும் முக்கியம். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 7th லெசன். ஓகேங்களா? அதில் காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் 8வது லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 8வது லெசன் தேசியமும் காந்திய காலகட்டம், இதுவும் ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேங்களா? இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, ஆனால் ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸ்கூல் புக்கில் வந்து எல்லாரை பற்றியும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை படிச்சுக்கோங்க, அதுலேருந்தே நிறைய வினாக்கள் இடம்பெறும். உங்களால் முடிஞ்சால் கடைசியாக இந்தந்த டாப்பிக்குக்கெல்லாம் அவுட் சோர்ஸில் போய் படிச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ் நான் வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறமா ஐஎன்எம்க்கு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து அவுட் சோர்ஸ் படிக்கணும். கடைசியாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற ஸ்கூல் புக் லெசன்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 லெசன் தான் வரும். அது படித்தாலே நம்மளால் ஒரு 50 வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். 75க்கு 50 வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அதுதான் வந்து கம்மியான டைமில் கம்மியாக படித்து நிறைய மார்க் வாங்குறதுக்கான வழி. அதை பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம இதை பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்க.
அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து 17வது பாடம் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். ஓகேங்களா, இதுவும் முக்கியமான பாடம் தான், கடைசியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிலபஸில் இருக்குது, கடைசியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்க. யூனிட் 6 இந்த ரொம்ப மற்ற யூனிட் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக படித்து நிறைய மார்க் வாங்குறதுக்கான லெசன். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் மற்ற யூனிட் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மற்ற யூனிட் கூட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், வெயிட்டேஜும் அதிகம், கவர் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேங்களா. ஓகேங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து ஆர்கியாலஜி பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தமிழ் சமூகம் வந்து அதை பற்றி கேட்டிருப்பாங்க. அப்புறமா இலக்கியங்களை பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. ஓகே. ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த படிக்கிற இலக்கியமே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. ஆனால் மேலோட்டமாக எல்லாத்துலேயும் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சிலப்பதிகாரம்னா நமக்கு தெரியணும், யார் என்னன்னு தெரியணும், 5 காப்பியமும் தெரியணும். சும்மா மேலோட்டமாக கதை, யார் எழுதுனாங்க, அந்த நேமு, என்னென்ன படலங்கள், எத்தனை பாட்டு, அதெல்லாம் தெரியணும். அதேமாதிரி கம்பராமாயணம் 12 மேல் கணக்கு. ஸோ ஜஸ்ட் அது மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கும், பட் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா. ஓகேங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கின்றன பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வந்து 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வந்து முதல் பருவத்தில் டேர்ம் 1ல் வந்து 4வது பாடம். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க. புகார், மதுரை, காஞ்சி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே முக்கியம், அதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஓகேங்க. 2வது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் முதல் பாடம். ஓகேங்களா. இதில் வந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடு இருக்கும், அது நமக்கு தேவை கிடையாது. வட இந்தியாவில் வேதகால பண்பாடு நமக்கு தேவை கிடையாது. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு பாதி லெசனுக்கு அப்புறமா தான் நமக்கு தேவையான கண்டென்ட்டே வரும். அந்த கண்டென்ட் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா. வேதகால பண்பாடு படிக்க தேவையில்லை, வேதகால பண்பாடு படிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா. அதில் வந்து கொஷின் வராது. ஆனால் பழைய சிலபஸில் தான் இருந்தது, இந்த சிலபஸில் இல்லை, கொஷின் கேட்குறது இல்லை. ஸோ தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா. அவங்க சொல்லியிருப்பாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் அப்போல்லாம் வந்து இங்கே என்ன வேதகால பண்பாடு நடந்தப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்போவே இரும்பு காலம் தொடங்கியிருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த லெசன், அப்படியே வரிசையாக படிங்க. அது இல்லாமல் நடுக்கல் பற்றி சொல்லியிருப்பாங்க, மென்ஹீர் பற்றி சொல்லியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த லெசன். ஓகேங்களா. அந்த லெசன் படிங்க. இந்த லெசன் வந்து கொஷின் கேட்குறாங்க. அந்த ஏரியா நேம்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே. பாண்டவன் திட்டு, சிங்கம்பட்டி, அந்த மாதிரி ஊர் நேம்லாம் இருக்கும். ஊர் நேமு, என்ன மாவட்டம், அந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க, இப்போ கொடுமணல், ஈரோடு, அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏரியா நேம்லாம் ரொம்ப முக்கியம், ஊர் பேர்லாம் ரொம்ப முக்கியம். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். ஓகேங்களா. இது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் முதல் லெசன். ஓகேங்களா. இந்த லெசன் ரொம்ப முக்கியம், ஜஸ்ட் கதையாக தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டில், இந்த லெசன் ஆனால் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சில பகுதிகளை கொண்டு இருக்கு, அந்த பகுதிகள் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் 2 to 13 இந்த லெசனில் அந்த தேவையான பகுதிகளை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. கடைசியாக படிக்கணும் அதெல்லாம், இதை மட்டும். ஓகேங்க. இது ரொம்ப முக்கியமான லெசனுங்க. ஓகேங்களா. இந்த லெசனில் வந்து ஆர்கியாலஜியை பற்றி அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த கண்டென்ட்டையே அப்படியே காப்பி பண்ணி 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படியே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லெசனையும் பார்த்துருவோம். ஓகேங்களா. இந்த லெசன் ரொம்ப முக்கியம். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் 3ஆம் பாடம். ஓகேங்களா. வரலாறுல 3ஆம் பாடம் ரொம்ப முக்கியமானது இந்த லெசன், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஓகேங்களா. நிறைய கண்டென்ட் இருக்கும், ஃபுல்லாக படித்து முடிச்சிடுங்க. அது படிச்சிட்டாலே உங்களால் ஆர்கியாலஜி டாபிக் நல்ல நாலேஜ் கிடைக்கும். அந்த லெசனுடைய முடிவில் வந்து நிறையா சேர்த்துருப்பாங்க, நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்து அந்தந்த சைட்டை கொடுத்து சைட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும், படிங்க. ஓகே. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்து தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேங்களா. இது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 6ஆம் பாடம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். இதில் தான் வேல் நாச்சியார்லாம் வருவாங்க. வேல் நாச்சியார், புலித்தேவர், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் வருவார். வேலூர் கழகம்லாம் இருக்கும். இது நல்லாயிருக்கும், படித்தாலும் மறக்காது, ஈஸியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டே படித்து முடிங்க. ஓகேங்களா. படித்தா மறக்காது, அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டே படித்து முடிச்சிடணும். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு மறந்து போதோ, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் கடைசியாக பார்த்துக்கணும், கடைசி 1 மந்தில் பார்த்துக்கணும். ஓகேயா. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஓகேங்களா. ஓகே. தமிழ்நாட்டில் நடந்த ஐஎன்எம், அப்போ தமிழ்நாட்டில் நடந்த ஐஎன்எம். ஓகேங்களா. ஸோ அதை பார்க்குறோம்.
ஸோ இது வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வந்து 9ஆம் பாடம். ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 10ஆம் பாடம். இதான் வந்து ஹிஸ்ட்ரியில் கடைசி பாடம். 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இந்த லெசன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் 8ஆம் வகுப்பில் வந்து மக்கள் புரட்சின்னு இருக்கும், 4th லெசன். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 4ஆம் பாடம், வரலாறுல 4ஆம் பாடம் மக்கள் புரட்சி. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம தமிழ்நாடு நடந்த இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் அவங்கள பற்றி இருக்கும். அப்புறம் கடைசியில் வந்து இந்த முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ராணி லட்சுமி பாய், நானா சாஹிப் அவங்கள பற்றிலாம் இருக்கும். ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட்னு அலட்சிப்படுத்த வேண்டாம். ஓகேங்க. நான் சொன்னேன் இல்லையா, 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த லெசனை அப்படியே நல்லா கொடுத்துருப்பாங்க, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க 11th ஸ்டாண்டர்ட்லன்னு. அது இந்த லெசன் தான். ஸோ சேம் கண்டென்ட் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும். பட் சும்மா ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க, அடிஷ்னலாக தான் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென்னிந்தியாவில் தமிழ் சமுதாயம் உருவாக்கம், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஓகேங்களா? இது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் 5th லெசன். இந்த லெசன் ரொம்ப முக்கியம். பட் சேம் கண்டென்ட் தான் வரும், அது படித்தாலும் இது கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்க. அது இல்லாமல் இந்த பகுத்தறிவு சிந்தனைகள், திராவிட சிந்தனைகள், திராவிட இயக்கங்கள், பெரியார் அண்ணா, அந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் ஆகக்கூடிய லெசன்லாம் பார்ப்போம். ஓகேங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 14ஆம் பாடம், 14 லெசன். ஓகேங்களா? இந்த லெசன் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் தமிழக அரசியல் சிந்தனைகள். ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 15ஆம் பாடம். ஸோ இந்த 14ஆம் பாடம் 15ஆம் பாடம் ரெண்டுமே வந்து யூனிட் 6 ரொம்ப முக்கியம். ஓகே. 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14ஆம் பாடமும் 15ஆம் பாடமும் ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஓகேங்க. இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள். ஓகேயா? 11th ஹிஸ்ட்ரியில் பாடம் 18 நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு 10th ஸ்டாண்டர்டில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து வேலு நாச்சியார், பூலித்தேவர்லாம் இருப்பார்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த லெசனுடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த லெசன் இருக்கும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், தொடக்க கால எதிர்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் ஒன்று தான். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் 18ஆவது லெசன். ஓகேங்களா? அந்த லெசன் அதோடு முடிஞ்சிடாது, அதில் அயனத்துக்கு தேவையான கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ அந்த லெசன் ஃபுல்லாகவே வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நமக்கு அந்த லெசனுடைய ஸ்டார்டிங்கில் வந்து திப்பு சுல்தானை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, திப்பு சுல்தானை எதிரொலி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, அது மெயின்ஸுக்கு தான் தேவை, பிலிமினரிக்கு தேவையில்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தென்னிந்தியாவை வந்து படிக்கலாம், பூலித்தேவர்லேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசிய இயக்கமும். ஓகேங்களா? இது வந்து 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரலாறுல 2ஆம் பாடம். ஓகேங்களா? அந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன், படிச்சுக்கோங்க. ஓகேங்க. இது ரெண்டும் தேவையில்லை, இது ரெண்டும் இப்போ கொஷின் கேட்கறதில்ல, சிலபஸ்லையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. 12th அயனம் வந்து கடைசியாக படிச்சுக்கோங்க. 12th அயனம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பாக படிக்கணும். 12th அயனமில் வந்து மொத்தம் 8 லெசன் இருக்குது. ஸோ அது 8 லெசன் படிச்சிங்கன்னா அந்த லெசன்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகிறதில்ல, அந்த லெசன் கவர் பண்ணக்கூடிய டாப்பிக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வராது. அது நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அயனமும் தெரியும், இந்தியாவில் இருக்க அயனமும் தெரியும். ஸோ எப்படி ஆன்சர் கொஷின் கேட்டாலும், எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். கடைசியாக அந்த 12th அயனமில் இருக்கிற 8 லெசனுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்க. யூனிட் 5ல் வந்து கடைசியில் வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபியும் தமிழ்நாடு எக்கனாமியும் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் கவர் ஆகக்கூடிய ஸ்கூல் புக் டாப்பிக்கை பார்ப்போம். ஓகேங்க. தமிழ்நாடு இயற்கை பிரிவு, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் 6ஆவது பாடம். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் 7ஆவது பாடமாக இருக்கிற தமிழ்நாடு மானிட புவியியல். ஓகேங்களா? அந்த 2 லெசனுமே படித்தா போதும். தமிழ்நாடு ஜாகிரஃபி ஓவர். ஸ்கூல் புக்கில் அவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது, அதுலேருந்து கொஷின் திரும்பி வருது. ஓகே. தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இது வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் பகுதி, பொருளியல் பகுதியில் இருக்கிற 5ஆம் பாடம். இந்த லெசன் மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்குது 11th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11ஆவது பாடம். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11ஆவது பாடம் தமிழ்நாடு பொருளாதாரம். அந்த லெசன் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்சதுன்னா அந்த தமிழ்நாடுடைய அந்த பாலிசி நோட்ஸ் வந்து படிங்க. ஓகேங்களா? கடைசியாக படிங்க. ஓகேங்களா? அது நிறையா இருக்கும், வாஸ்டான கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து கம்பைல் பண்ணி
சிம்பிளாக முக்கியமானது மட்டும் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் சமூக நீதி, அந்த வார்த்தையே சிலபஸில் இருக்கும். எங்கே இருக்கும்? யூனிட் 6ல் இருக்கும். யூனிட் 6 யூனிட் 5லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. சமூக நீதி அந்த டாப்பிக்லேயே அந்த நேம்லேயே ஒரு லெசன் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 13வது லெசன். இதை பாருங்கள், 13வது லெசன் சமூக நீதி 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 13வது லெசன். அந்த லெசனும் ரொம்ப முக்கியம். அந்த லெசனை படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் வெங்கடேசனில் போயிட்டு பெரியார் அண்ணா அதை பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எல்லா வருஷமும் பெரியாரை பற்றி ஒரு கேள்வி வந்துடும். அதுக்கு மேலே கூட கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். அண்ணாவை பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அது ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் கேட்கலாம். அண்ணாவை பற்றி ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. அந்த 2 டாப்பிக்கை மட்டும் வெங்கடேசனில் வந்து முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. நம்மளும் வெங்கடேசனில் இருக்கிற கண்டென்ட்டை அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் நம்ம சேனலில் நம்ம வீடியோ கம்பைல் பண்ணி போட பார்க்குறோம். வெங்கடேசன் புக்கில் தான் கொஷின் எடுக்கிறாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிற அந்த 2 பேரை பற்றி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இந்த லெசன்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் 75க்கு கண்டிப்பாக 50 வினாக்களுக்கு மேலே விடையளிக்க முடியும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸில் ஒரு 20க்கு மேலே போட பாருங்கள். தமிழில் வந்து 100க்கு 80க்கு மேலே போட பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு 100க்கு மேலே வரும். நம்ம ஜிஎஸ்சில் 75க்கு ஒரு 50க்கு மேலே போட்டாலே நமக்கு எப்படி 150க்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? 150க்கு மேலே ஸ்கோர் பண்ணாலே நமக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு கண்டிப்பாக கிடைக்கும். குரூப் 4ல். குரூப் 2ல் வந்து ஈஸியாக நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம். 2க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம், 2Aக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. இது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சிலபஸ் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.